பேத்தட்டிக் பர்ஃபார்மன்ஸ் சார். பேத்தட்டிக் மேட்சுக்கு மேட்ச் ரொம்ப கேவலமாக தோத்துட்டு இருக்கோம். அதாவது ஒவ்வொரு மேட்ச்லையும் வந்து டிஃபீட் இன்னும் பெருசாகிட்டே இருக்கு. எல்லா டீம்ஸும் யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. இன்னைக்கு பார்த்தா தீபக் கூடா கொடுக்குறாங்க, திரிபாதி கொடுக்குறாங்க. அந்த ஷேக் ரஷீது, வன்ஷ் பேடி அவங்க எல்லாம் சும்மா உட்காந்துருக்காங்க. 5-6 மேட்சுக்கு அப்புறம் தான் இவரை கொண்டு வந்திருக்காங்க. கம்போஜை 3.5 கோடிக்கு வாங்கினாங்க ஆக்ஷன்ல. எதுக்கு வாங்கினாங்க? அவரை பெஞ்சில் உட்கார வைக்கிறதுக்கா. இந்த சாய் கிஷோருங்கிறவர் 4 இயர்ஸ் இங்கே பெஞ்சில் உட்கார்ந்தாரு. இப்போ ஜிடியில் போய் நல்லா ஆடுறாரு. சென்னை டேலண்ட்டை வந்து என்னைக்குமே பழைய டெம்ப்ளேட்லேயே ஆடுறாங்க. எல்லாரும் பவர் ஹிட்டிங் 6 ஓவர்ஸில். நம்ம 6 ஓவரில் 31 ரன் அடிக்கிறோம் இன்னைக்கு. அஸ்வின் நல்லாவே போடுறது இல்லை. அவருக்கே போலிங் கொடுக்குறான் பவர் பிளேயர்ல. எதுக்கு தான் ருத்ராஜ் வந்தப்பறம் தோனி வந்தால் கொஞ்சம் மாறுன்னு நினைச்சோம். எதுவுமே மாறல. ஒரே டெம்ப்ளேட்டு. ஃபிளெமிங்கும் போயிடலாம், தோனியும் ரிட்டையர் ஆயிடலாம், ருத்ராஜும் வேற டீம் பார்த்துக்கலாம். மொத்தமாக சிஎஸ்கே ஓவரால் பண்ணி ஆகணும். இது வந்து வேர்ஸ்ட் சீசன் ஃபார் சிஎஸ்கே. தோனி வந்து 2023 ரிட்டையர் ஆயிருக்கலாம் அந்த கப்பு வின் பண்ண உடனே. அனாவசியமாக இழுக்கிறாரு, எதுக்கு தெரியல. ஆனால் அது பிரான்ச்சைஸோட ப்ராப்ளம். பட் தோனியும் பார்க்க முடியல, யாரையுமே பார்க்க முடியல. சிஎஸ்கே இஸ் த வர்ஸ்ட் டீம் இன் திஸ் சீசன். சிஎஸ்கே ஃபேன் பட் வெரி டிசப்பாயிண்டட். இனிமே எந்த மேட்சும் சிஎஸ்கே பார்க்க வேணாம் நினைச்சிட்டு இருக்கேன். ஏன்னா அவங்க வந்து லாஸ்ட் ஃபினிஷ் பண்ணுவாங்க. they will finish last in the thing and they deserve it. பண்றாங்க. கேகேஆர்னா பாருங்க 10 ஓவர்ல 103 ரன் அடிச்சு போயிட்டாங்க. இவங்க வந்து பவர் பிளேல 30 ரன் தான் ஸ்கோர் பண்ணாங்க. 3 ஓவர்ல 30 ரன் அடிச்சு போயிட்டாங்க ப்ரோ. இவர் சொன்ன மாதிரி தான் சாய் கிஷோர், நிறைய கிருஷ்ணப்பா கௌதம், நிறைய 4 பிளேயர்ஸ் வச்சுட்டாங்க ப்ரோ. 2021 4 பிளேயர்ஸ் தமிழ் பிளேயர்ஸ் வச்சாங்க. ஒருத்தர் கூட யூட்டிலைஸ் பண்ணல. எல்லாருமே பெஞ்ச் தான் உட்கார வச்சாங்க. பியூர் டிசர்வ் இந்தியன் கம்மி இந்த வருஷம் ஒரு சீசன் ஜெயிக்கிற மாதிரி தெரியல. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.